எக்ஸாம் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்களோ இல்லை உங்கள் பசங்களோ இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்களா? அப்போ நீங்கள் போக வேண்டியதுதான் இந்த கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் பக்கத்தில் இருக்கிற கூத்தனூருன்ற ஊரில் இருக்கிறது தான் மகா சரஸ்வதி அம்மன் கோயில். தமிழ்நாட்டிலேயே சரஸ்வதி அம்மன் மூலஸ்தானத்தில் மூலவராக இருக்கிற ஒரே கோயில் இந்த கோயில் தான். நார்மலாக நம்ம கோயில் வாசலெல்லாம் என்ன இருக்கும்? அர்ச்சனை கடை, பூக்கடை தானே. ஆனால் இந்த கோயில் வாசலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டேஷ்னரி ஷாப் தான். எல்லா கடையிலையுமே பென்னு, பென்சிலு, நோட் புக்ஸு, சரஸ்வதி அம்மனோட ஃபோட்டோஸ் அண்ட் ஸ்டாச்சூஸ் தான் விற்கிது. குழந்தைங்களை முத ஸ்கூலில் சேர்க்கக்குள்ள இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்து நெல்லை கொட்டி அதில் எழுதி அதுக்கப்புறம் கொண்டு ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான எக்ஸாம்ஸ் இல்லை பப்ளிக் எக்ஸாம் அது மாதிரி வர்றப்பையும் இங்கே வந்து சிறப்பு அபிஷேகம், அர்ச்சனை இதெல்லாம் பண்ணிட்டு போனால் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்கங்கிறது இங்கே இருக்கிறவங்களோட நம்பிக்கை. இந்த ஊருக்கு எப்படி கூத்தனூர்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? 2ஆம் ராஜராஜ சோழனோட அவை புலவராக இருந்தார் ஒட்டக்கூத்தர். அவரோட புலமைத்தன்மைக்கு பரிசா வழங்கப்பட்டது தான் இந்த ஊர். கூத்தனாருக்கு வழங்கப்பட்டதுனால இந்த ஊருக்கு கூத்தனூர்னு பேர் வந்துச்சு. இந்த கோயிலோட மூலவரான சரஸ்வதி அம்மன் அமர்ந்த கோலத்தில் நம்ம காட்சியளிக்கிறாங்க. 4 கைகளோடையும், கையில் வீணையும் இன்னொரு கையில் புத்தகத்தோட காட்சி தராங்க. நான் என்னோட போர்டு எக்ஸாம் அப்பயும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் எக்ஸாம் எழுதினேன். நீங்கள் உங்கள் போர்டு எக்ஸாம் அப்போ எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க, எந்த சாமியை கும்பிட்டுட்டு எக்ஸாம் எழுதிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தெரியாத பல கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு அழகான கோயிலோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.